வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். 72 மணி நேரத்திற்கு பிறகு மாயமான சிறுமி வாய்க்காலில் சடலமாக மீட்பு. உறவினர்கள், பொதுமக்கள் சாலை மறியல். 6 மாத இழுபறிக்கு பிறகு புதிய அமைச்சராக திருமுருகன் நியமனம். குடியரசுத் தலைவர் ஒப்புதல். மம்தா பானர்ஜியின் உருவப்படத்தை அவமதித்து பாஜக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டம். காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மாயமான 9 வயது சிறுமி 72 மணி நேரத்திற்கு பிறகு வாய்க்காலில் துணியால் மூட்டையாக சுற்றப்பட்டு சடலமாக கண்டெடுப்பு. கொலையாளிகளை கண்டுபிடித்து தரும்படி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்த நாராயணன், மைதிலி தம்பதியினரின் 2வது மகள் ஆர்த்தி. 9 வயதான இந்த சிறுமி அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் கடந்த சனிக்கிழமை பிற்பகல் மாயமானார். இது தொடர்பாக முத்தியால்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 5 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்தனர். இந்த நிலையில் 72 மணி நேரத்திற்கு பிறகு சிறுமியின் வீட்டின் அருகே அம்பேத்கர் நகர் வாய்க்காலில் துணியால் சுற்றப்பட்ட மூட்டையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. சிறுமியின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர். அப்போது ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழிமறித்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் சந்தேகப்படும்படியாக நின்றிருந்த ஒரு முதியவர் மற்றும் 3 வாலிபர்களை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். நெருக்கடியான அதிக மக்கள் குடியிருக்கும் பகுதியில் நடைபெற்ற இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஏற்கனவே குழந்தை கடத்தல் பீதி இருந்து வரும் நிலையில் தற்போது 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட நிலையில் பிணமாக மீட்கப்பட்டது புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பொதுமக்கள் முத்தியால்பேட்டை பகுதியில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழ் கலை பண்பாட்டு கலை கூடம் சார்பில் பெண் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. புதுவை தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு கலைக்கூடத்தின் சர்வதேச தலைவி நிஷா தலைமை தாங்கினார். இதில் சர்வதேச தலைவர் ரஸ்முருமி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் வனஜா வைத்தியநாதன், வழக்கறிஞர் கமலாகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் சமூக சேவை, கல்வி, கலை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்றி வரும் பெண்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், பாலன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினர். முன்னதாக பட்டிமன்றம், பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அனைத்து சாதனை மங்கையருக்கும் எங்களுடைய அடுத்ததாக தன்னம்பிக்கை கலை குழுவின் ஒரே ஒரு கைக்கட்டல் அதை கொடுத்தீங்கன்னா கஞ்சத்தனம் இல்லாம சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடத்தின் சார்பாக பெண் ஒருத்தி என்ற விருதினை கொடுப்பதில் கலைகளிடம் கை தேர்ந்து பல குழந்தைகளுக்கு வரத கலையை அடுத்த இதனை வாங்குவதற்கு கல்பனா தடுகோபாலன் அவர்கள் உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் சார்பாக
விருது வாங்குவதற்காக லட்சுமி மௌலி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அடுத்த விருந்தாளர் புதுச்சேரியில் புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. புனித பேட்ரிக் முதுநிலை பள்ளியின் நிறுவனர் மறைந்த எஸ் ரெஜிஸ் அவர்களின் நினைவு நாளை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை துவக்கப்பள்ளி வளாகத்தில் இரத்த தான முகாம் கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டும் அதே உற்சாகத்துடன் இரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனை இரத்த வங்கியின் மருத்துவ இயக்குனர் மருத்துவர் வடிவேலு தலைமையில் மருத்துவ குழுவினர் கொடையாளர்களை பரிசோதனை செய்தனர். சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். பள்ளியின் தாளாளர் ஃப்ரெட்ரிக் முதல் நபராக இரத்த தானம் செய்து முகாமினை துவக்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது. இம்முகாமில் பள்ளியின் மருத்துவ இயக்குனர் ஜீட்டா ஃப்ரெட்ரிக், பள்ளியின் முதல்வர் அல்போன்ஸ் ஹில்டா மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினர் முத்தானந்தம் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை இரத்த தான முகாம் அமைப்பாளர் ஆசிரியை மீனாட்சி மற்றும் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். Right. ஜீவானந்தபுரம் அரசு தொடக்கப் பள்ளியில் மகளிர் தின விழாவையொட்டி விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள ஜீவானந்தபுரம் அரசு தொடக்கப் பள்ளியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. ஆசிரியர் ராஜ்குமார் வரவேற்புரையாற்றினார். தலைமை ஆசிரியை சுப்புலட்சுமி தலைமை உரையாற்றினார். கமலா அறக்கட்டளையின் முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். ஆசிரியர் கணேஷ் சிறப்புரையாற்றினார். விழாவில் மகளிருக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியினை ஆசிரியர் ராஜேஷ் தொகுத்து வழங்கினார். ஆசிரியை ரம்யா ஜென்சி நன்றி உரை கூறினார். போராட்டங்கள் பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் நம்ம உதாரணமா சொல்லலாம். பெண்களுக்காக நிறைய பேர் வந்து போராட்டம் சொல்ற சுப்புலட்சுமி சுல்தான்பேட்டை கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு உயர்நிலைப் பள்ளியில் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் தலைமையில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சியை பள்ளி மாணவர்களுக்கு வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு உயர்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் மோகன் தலைமை தாங்கினார். போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு காவல் கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கஞ்சா, மதுப்பழக்கம் போன்ற போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடம் விளக்கினார். மேலும் நல்ல முறையில் படித்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய லட்சியத்தை அடையலாம் என்றும், தவறான பாதைக்கு நாம் சென்றோமேயானால் வாழ்க்கையை தொலைத்து விடுவோம் என்றும் மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி டாக்டர் ரவிச்சந்திரன் பேசுகையில் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களின் நிலைமை குறித்து மாணவர்களிடம் தெளிவாக எடுத்துரைத்தார். விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தமிழ் விரிவுரையாளர் ராமலிங்கம், சமூகவியல் ஆசிரியர் அருள்மொழி, உடற்கல்வி ஆசிரியர் செந்தில்குமரன், தமிழ் ஆசிரியர் விஜயலட்சுமி, கணித ஆசிரியர் ராஜசேகர் மற்றும் பள்ளியின் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த போதை ஒழிப்பு படிக்கிற வயசுலலாம் வந்து தீய பழக்கத்துக்கு ஆளானீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் கடைசியில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டு வர்றது. அந்த போதை மாத்திரையோ இல்ல போதை விஷயங்களிலோ ஈடுபட மாட்டேன்.
தேர்தலையொட்டி பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக பொதுமக்கள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளிடம் குறைகேட்பு கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதியில் பொதுமக்கள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளிடம் குறைகேட்பு கூட்டம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளின் குறைகளை கேட்டறிந்த காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்து தருவதாக உறுதியளித்தார். கடந்த 3 ஆண்டுகளாக லாஸ்பேட்டை தொகுதியில் வளர்ச்சி பணிகள், வளர்ச்சி திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், தொகுதியில் உள்ள குறைகளை கண்டறிந்து அவற்றை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக நிவர்த்தி செய்து தருவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். கூட்டத்தில் காங்கிரஸ் அறக்கட்டளை முதன்மை செயலரும் மகிழா காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளருமான ரமா வைத்தியநாதன், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நான் வந்து தோற்றுவோம் 3% சொன்னாங்க நந்தி டிவியில் கருத்து கணிப்பில். ஆனால் நான் எல்லா வீட்டுக்கும் ஓட்டு கேட்க போகும்போது நான் கண்டுபிடிச்சது சொன்னது. அதேமாதிரி பூத்துக்கும் எல்லா பூத்துக்கும் சுற்றி வந்தோம் இல்லையா ஓட்டு கேட்கறதுல. ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு ரொம்ப நன்றி. அங்கே தாசன் சொன்னாங்க 2 பேரும் நல்லா செயல்படுறான்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஒரு வேலை எடுத்தோம்னா அதில் இன்வால்மெண்ட்டாக வேலை செய்யணும். அதாவது குமரநகர் இருக்கு, குமரநகர் விரிவுக்கும் சேர்த்து ஒரு பால்வாடி இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் நெஞ்ச மதிப்பு போட முடியாது. 100% அது நம்ம இயற்கையாகவே சமூக சேவை அவரே திருப்பி வரணும் என்னுடைய ஆசை. தேங்க்யூ சார். ரொம்ப வீடாயிடுது. அப்படி கொஞ்சம் நஞ்சம் இருந்த இடத்தையும் ஒரு ஷாஜகான் சார் உட்கார்ந்ததுதான் ஈஸியா இல்ல. உட்காந்து 12-1 மணி வரைக்கும் வீட்டுக்கு போகவே இல்லை. உட்காந்தவர் தான். கரண்ட் கொடுத்தாதான் போவேன். காரணம் அப்படி உடனே கேட்குற அளவுக்கு சாதாரண மக்கள், இளம் யாரு பெரியவங்க போனாலும் சின்னவங்க போனாலும். அதே மாதிரி எங்க ஆபீஸ்ல ஒருத்தவங்க கூட யாரும் எதுக்கும் பணம் எதிர்பார்க்கணும். நிறைய போயிடுச்சு. நல்லா தெரிஞ்சுங்க. இன்னைக்கு பேப்பரை பார்த்தா தெரியும். நிறைய தொகுதியில இல்ல என்ன காரணம்னா ஃபாலோ கிடையாது. நான் மத்தவங்களுக்கு வர சொல்லல. நான் வந்து லெவல் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. மேல மூடி ஓபன் பண்ணிருக்காங்க. இல்லையா மேல விடுங்க. நடத்துனரும் ஓட்டுநரும் பல காரணங்களை மக்களிடம் எடுத்து சொல்லி வருவது வசதி படைத்தவுடன் அது வந்து அப்படி இது பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கட்டாய் போதும் பக்கத்தில் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். இந்த மாலை பகுதியில் அவங்க வேலையை விட்டுட்டு கூப்பிட்டதுக்கும் உடனே எல்லாரும் வந்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். குழுமா இருக்குது. இப்போ ஓரளவு பரவாயில்ல சார். அப்புறம் எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு போஸ்ட் இருக்கு. அதுல லைட் எரியல. வருஷ கணக்கு ஆயிடுச்சு. வீட்டு நம்பர் ஓகே. ஐநாரப்பன் அவர்கள் சாலை அறிவிப்பார். அம்மா அவர்களே, இந்த 2 கரங்களும் இந்த தொகுதிக்கு 2 கரங்களும் நம்மை உயர்த்தி ஒன்று கொஞ்சம் தாழ்வு நம்ம வந்து எதாக இருந்தாலும் நம்ம நேரடியாக தொடர்பு கொள்கிறோம். நேரடியாக அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. வில்லியனூர் 10 கண்டு பகுதியில் அமைந்துள்ள கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் 10 கண்டு அருகே உள்ள தொண்டமாநத்தம் பகுதியில் அமைந்துள்ள கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த அறிவியல் கண்காட்சியில் பள்ளியின் தாளாளர் சேம்பால் தலைமை தாங்கினார். பள்ளியின் இயக்குனர் குமாரவேல், பள்ளியின் முதல்வர் உமா மகேஸ்வரி முன்னிலை வகித்தனர். மேலும் மாணவர்களின் அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்ட படைப்புகள் மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளதாக பள்ளியின் தாளாளர் சேம்பால் தெரிவித்தார். மேலும் மாணவர்களை பாராட்டி இதுபோன்ற அறிவியல் படைப்புகளை படைக்க உற்சாகமூட்டி வாழ்த்து தெரிவித்தார். தேசிய மனிதநேய உலகளாவிய அமைதி கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சாதனை பெண்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தேசிய மனிதநேய உலகளாவிய அமைதி கூட்டமைப்பு சார்பில் ஆண்டுதோறும் மகளிர் தினத்தை முன்னிட்டு சாதனை பெண்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகிறது.
இதன்படி 5ஆம் ஆண்டாக தேசிய மனிதநேய உலகளாவிய அமைதி கூட்டமைப்பு மற்றும் போலீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் இணைந்து மகளிர் தின விழாவை கொண்டாடியது. புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் புதுச்சேரி கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஹரிதாஸ், டாக்டர் முருகபதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சாதனை படைத்த பெண்களுக்கு விருதுகளையும் பரிசுகளையும் வழங்கி பாராட்டினர். தேசிய மனிதநேய உலகளாவிய அமைதி கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ஈஸ்டர் ராஜின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமான பெண்கள், பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர். மேலும் கலை, சமூகம், பொருளாதாரம், சமூக மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதித்த 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் 6 மாத இழுபறிக்கு பிறகு புதிய அமைச்சராக காரைக்கால் வடக்கு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமுகனை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் காரைக்கால் நெடுங்காடு தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரான சந்திர பிரியங்கா. போக்குவரத்து, ஆதிதிராவிடர் நலன் மற்றும் தொழிலாளர் நலத்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளை வைத்திருந்த இவர் ஜாதி மற்றும் பாலின ரீதியில் தாக்கப்படுவதால் தனது அமைச்சர் பதவியை கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். அவரது குற்றச்சாட்டுகள் புதுச்சேரி அரசியலை உலுக்கிய நிலையில் அமைச்சராக சந்திர பிரியங்காவின் செயல்பாடுகளில் திருப்தி இல்லாததால் முதலமைச்சர் ரங்கசாமி அவர் ராஜினாமா செய்வதற்கு 5 நாட்களுக்கு முன்னரே பதவி நீக்கம் செய்து அதற்கான கடிதத்தை துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பி 15 நாட்கள் கழித்து உள்துறை அமைச்சகம் சந்திர பிரியங்காவை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியது. அதனைத் தொடர்ந்து அடுத்த அமைச்சர் யார் என்ற போட்டி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களிடையே நிலவி வந்த நிலையில் அமைச்சரை தேர்ந்தெடுப்பதில் முதலமைச்சருக்கு சிக்கல் ஏற்பட்டது. இதன் காரணமாக 6 மாதங்களுக்கு பிறகு புதிய அமைச்சராக காரைக்கால் வடக்கு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான கோப்பினை முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார். இந்த கோப்பு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு சென்றிருந்த நிலையில் தற்பொழுது புதிய அமைச்சராக திருமுருகனை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். இதன்படி இன்னும் 3 தினங்களில் இவர் அமைச்சராக பதவியேற்றுக் கொள்வார் எனவும் பதவியேற்பு விழா வருகிற 7ஆம் தேதி நடைபெற அதிக வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாராளுமன்ற தேர்தல் இன்னும் சில தினங்களில் அறிவிக்கப்படும் என்பதால் அமைச்சர் பதவியேற்பு விழா விரைவில் நடத்தி முடிக்க ஆளும் அரசு திட்டமிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மோடியின் சீரிய நிர்வாகத்தில் நாட்டில் மின்சாரம் இல்லாத கிராமமும் இல்லை, வீடும் இல்லை என மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பெருமிதம். பாஜக பிரச்சார துண்டு பிரசுரத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படத்தை போட்ட பாஜக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில தலைவர் செல்வ கணபதி அறிவிப்பு. புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக போட்டியிட உள்ளதால் அக்கட்சி தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயல் வீரர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் செல்வ கணபதி தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மற்றும் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, பாஜக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்றனர். விழாவில் தலைமை உரையாற்றிய மாநில தலைவர் செல்வ கணபதி, புதுச்சேரி தேர்தல் பிரச்சாரத்திற்காக வெளியிடப்பட்ட பாஜக துண்டு பிரசுரத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படங்களை பொறுப்பற்ற முறையில் பிரசுரித்த பாஜக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்தார். பாஜக தான் முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது என்றும், ஆனால் அதிமுகவால் வேட்பாளர் பட்டியலை வெளியிட முடியவில்லை என்றும், அவர்களால் வெற்றி பெற முடியாத நிலையில் பாஜகவை விமர்சிக்க எந்த தகுதியும் இல்லை என செல்வ கணபதி பேசினார். அதனைத் தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் 2,82,000 கோடி ரூபாய் நிலக்கரியில் அந்த கட்சி ஊழல் செய்துள்ளார்கள் என்றும், நாட்டில் இன்னும் 300 ஆண்டுகளுக்கு தேவையான நிலக்கரி இருக்கும்போது கமிஷன் பெறுவதற்காக வெளிநாட்டிலிருந்து காங்கிரஸ் கட்சி இறக்குமதி செய்ததாக குற்றம் சாட்டிய அவர், பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நிலக்கரியை இனி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என முடிவு செய்யப்பட்டதாகவும், மோடி பிரதமராக பதவியேற்ற பின்பு மின்வெட்டு என்பது இல்லை என்றும், நாட்டில் மின்சாரம் இல்லாத கிராமமும் இல்லை, வீடும் இல்லை என பெருமிதம் கொண்டார். மேலும் 200 ஆண்டுகள் இந்தியாவை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்த பிரிட்டிஷ் நாட்டை பின்னுக்கு தள்ளி இந்தியா பொருளாதாரத்தில் முதன்மையில் இருப்பதற்கு பிரதமர் மோடிதான் காரணம் என்றும், மீண்டும் மோடி பிரதமரானால் உலக அளவில் பொருளாதாரத்தில் இந்தியா முதலிடத்தை பிடிக்கும் என்றார். மக்களவை தேர்தலையொட்டி முதலாக தேர்தல் அலுவலகத்தை திறந்த புதுச்சேரி பாஜக சூட்டோடு சூடாக அக்கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டத்தையும் நடத்தி
தேர்தல் பணிகளை விறுவிறுப்பாக செய்து வருகிறது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 220608. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. மேற்கு வங்காளத்தில் பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை கண்டித்தும் அம்மாநில முதலமைச்சர் மம்தாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து உருவ பொம்மையை தீயிட்டு கொளுத்த முயன்ற பாஜக மகளிர் அணிக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேற்கு வங்காளத்தில் நடைபெற்ற கூட்டு பலாத்காரத்தை கண்டித்தும் இது தொடர்பாக எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாத அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக மகளிர் அணி சார்பில் மாநில தலைவி ஜெயந்தி சர்மா தலைமையில் பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சம்பா கோவில் அருகே வந்தபோது காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். அப்போது மம்தா பானர்ஜிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய மகளிர் அணியினர் திடீரென தாங்கள் கொண்டு வந்த மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் உருவப்படத்தை கிழித்து எறிந்தும் செருப்பால் அடித்தும் தீயிட்டு கொளுத்தியும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த மம்தாவின் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற போது காவல்துறையினர் தடுக்க முயன்றதால் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரி கூடோ சங்கமும் பாகூர் கொம்யூன் கூடோ சங்கமும் இணைந்து நடத்திய தற்காப்பு கலைப்பயிற்சி முகாம் பாகூர் அன்புசாமி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி பாகூர் அன்னசாமி மேல்நிலைப் பள்ளியில் கூடோ தற்காப்பு கலைப்பயிற்சி முகாம் மற்றும் சிறப்பு வகுப்புகள் தொடங்கி நடைபெற்றது. இந்த சிறப்பு கூடோ தற்காப்பு பயிற்சி வகுப்பு தொடக்க விழாவிற்கு பள்ளி முதல்வர் அருட்செல்வி தலைமை தாங்கினார். கௌரவ விருந்தினராக பள்ளி தாளாளர், நிறுவனர் இருதயமேறி கலந்து கொண்டு பயிற்சி பெறும் கூடோ வீரர் வீராங்கனைகளை வாழ்த்தி பேசினார். கூடோ சங்க பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார். பயிற்சி முகாமிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தலைமை பயிற்சியாளர் ரென்ஷி பாலச்சந்தர் செய்து மாணவ மாணவிகளுக்கு செய்முறை விளக்கங்கள் குறித்து பயிற்சி அளித்தார். அகில இந்திய கேரம் சங்க மூத்த பயிற்சியாளர் சதீஷ் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக புதுவை மாநில கூடோ சங்க தலைவர் வளவன் கலந்து கொண்டு பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார். பயிற்சி முகாமில் 300க்கும் மேற்பட்ட பாகூர் அன்னசாமி மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று வருகின்றனர். இங்கு சிறப்பாக பயிற்சி பெறும் வீரர்கள் வீராங்கனைகள் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை எதிர்காலங்களில் பெறுவார்கள் என்று இந்த நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டது. இது மாணவ மாணவிகளின் எதிர்காலத்தில் தங்களை காத்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி இவரை ஈஸியாவே அப்படி திருப்பி இதை பிடிச்சி கிராஸ் ஒண்ணுமே கிடையாது. நீ பேச அடிக்கணும். கொம்பாக்கம் வார்டில் 99 லட்சம் ரூபாய் மதிப்பில் வாய்க்கால் அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் புதுச்சேரி நகராட்சி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட
கொம்பாக்கம் வார்டில் பிள்ளையார் கோவில் முதல் மார்க்கெட் வரையில் ஒருபுறமும், மார்க்கெட்டிலிருந்து அருணாச்சல ஹோட்டல் வரை இருபுறமும் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பிரிவு மூலம் 98,92,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி கொம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பிரிவு செயற்பொறியாளர் பொறிஞர் பாலசுப்ரமணியன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் ஜெகன்மோகன், கந்தசாமி, தேவநாதன், செங்கேணி, வேலுப்படையாட்சி, ஜனா, பரதன், பச்சையப்பன், முருகையன், துர்காநகர் ரமேஷ், தேசிகன், சுரேஷ், ராமச்சந்திரன், ராஜேந்திரன், விக்னேஷ், பரமசிவம், சுரேஷ், வரதராஜன், சண்முகம், அருண், ஜெயகாந்தன், எத்திராஜ், ஐயனார், பாலதண்டாயுதம், ஜெயச்சந்திரன், பகிரதன், ரிச்சர்ட் கௌதம், ராஜேஷ், பெலிக்ஸ் பிரகாசம், பிரபாகரன், சேகர், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், மதிமுக மாநில அமைப்பாளர் கபிரியேல், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர்கள் ராமதாஸ், கோபி, ஹரிகிருஷ்ணன், ராஜி, சபரிநாதன், அங்காளன், தங்கராசு, வேதாச்சலம், ஆமலூர் ஆசிரியர் செல்வநாயகம், முருகன், அருள்மணி, சேகர், திலகர், லூர்துநாதன், முத்து, கோதண்டம், அன்பு, கோவிந்தராஜ், நட்ராஜ், ரவி, கமல் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை கரிக்கலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பில் ஆத்மா திட்டத்தின் மூலம் கிசான் கோஸ்தி விவசாயிகள் கூட்டம் நடைபெற்றது. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை கரிக்கலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பில் ஆத்மா திட்டத்தின் மூலம் கிசான் கோஸ்தி விவசாயிகள் கூட்டம் நடைபெற்றது. அங்கக முறையில் நெல் சாகுபடி மற்றும் இடுபொருட்கள் தயாரிப்பது குறித்த ஒருநாள் பயிற்சி முகாமிற்கு வேளாண் அலுவலர் தினகரன் தலைமையேற்று பயிற்சியை தொடங்கி வைத்தார். முன்னதாக கால்நடை மருத்துவர் செல்வமுத்து அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த பயிற்சி முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக எண்ணெய் வித்து ஆராய்ச்சி நிலைய வல்லுநர் திருவரசன் கலந்து கொண்டு நெல் சாகுபடியில் அங்கக முறையில் எவ்வாறு தொழில்நுட்பங்களை கையாளுவது அதிக மகசூல் பெறுவது குறித்து விளக்கமாக கூறினார். அதனைத் தொடர்ந்து மணக்குள விநாயகர் வேளாண் கல்லூரியின் பேராசிரியர் மண்வளத்துறை ராஜ்குமார் மண்வளத்தை பாதுகாப்பது, அதிக மகசூல் பெறுவது குறித்து தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு எடுத்து கூறினார். இதனைத் தொடர்ந்து இயற்கை விவசாயம் கடந்த 25 வருடங்களாக செய்த அனுபவத்தை இளம் விவசாயி ஐயப்பன் விவசாய பெருமக்களிடம் விளக்கி கூறினார். தொடர்ந்து வேளாண் கல்லூரி இறுதியாண்டு மாணவர்கள் அமிர்த கரைசல், பஞ்சகாவியா, முட்டை கரைசல், மீன் அமிலம் தயாரித்தல், அங்கக இடுபொருட்களை விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் செய்து காண்பித்தனர். இந்த விழாவில் 120க்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் விவசாயிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த ஒரு நாள் பயிற்சி முகாமை துணை வேளாண் அலுவலர் கிருஷ்ணன், செயல் விளக்கு உதவியாளர் குமணன் தம்புசாமி ஆகியோர் செய்திருந்தனர். 2 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாகும். மதகடிப்பட்டு தேசிய நெடுஞ்சாலை அருகே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 200 கிலோவாட் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் சந்தை தோப்புக்கு அருகில் சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 200 கிலோவாட் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் செல்வராஜ், உதவி பொறியாளர் பேரம்பலம், இடைநிலை பொறியாளர் பழனிவேல், சங்கர், ஒயர்மேன் குப்புசாமி, பால்ராஜ், மின்துறை ஊழியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த மின்மாற்றியினால் மதகடிப்பட்டு சந்தைத்தோப்பு, கடைத்தெரு மற்றும் மெயின் ரோட்டில் உள்ள மின் சந்தாதாரர்கள் பயன்பெறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் கால்நடை கோழிகள் எழில் கண்காட்சி மற்றும் பரிசளிப்பு விழா செல்லிப்பட்டு பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் கால்நடை கோழிகள் எழில் கண்காட்சி மற்றும் பரிசளிப்பு விழா செல்லிப்பட்டு திரௌபதி அம்மன் திடலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை இயக்குனர் லதா மங்கேஷ்கர் வரவேற்புரை வழங்கினார். இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். சிறந்த கால்நடைகளுக்கான பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். இணை இயக்குனர் டாக்டர் காந்திமதி சிறப்புரையாற்றினார். கால்நடை உதவி மருத்துவர் கதிரேசன் நன்றியுரையாற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நன்றி. பசுக்களின் இரண்டாம் பரிசு டோக்கன் உருளையன்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர் கூட்டம் மங்கள்லட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தொகுதி தலைவர் சக்திவேல் தலைமையேற்று நடத்தினார். இந்த செயல் வீரர் கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில பொதுச் செயலாளர் மௌலி தேவன், மாநில செயலாளர் சாம்ராஜ், மாநில சிறுபான்மை அணி தலைவர் அந்துவான் என்கின்ற பிரபு சிறப்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினர்களாக நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட பொறுப்பாளர் செல்வ கணபதி, நகர மாவட்ட பொதுச் செயலாளர் BS கணேஷ், ராஜன், ஜெயபிரகாஷ், நாராயணன், சாய் சுதாகர் கலந்து கொண்டனர். மேலும் தொகுதி துணை தலைவர்கள் பாலமுருகன், பாரதி மற்றும் தொகுதி பொதுச் செயலாளர் அசோக், தொகுதி பொதுச் செயலாளர் கனகவள்ளி, செயலாளர்கள் அகிலாண்டேஸ்வரி, ஜெயபிரகாஷ், தினகராஜன் கலந்து கொண்டனர். மேலும் உருளையன்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி, மகளிர் அணி, சிறுபான்மை அணி, விவசாய அணி, SC அணி, OBC அணி சேர்ந்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் மோடியின் 10 ஆண்டுகால சாதனைகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் பல திட்டங்களை பற்றி விரிவுரைக்கப்பட்டது. மேலும் உருளையன்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியை மேம்படுத்துவதை பற்றி தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறுபான்மை அணி நிர்வாகிகள் திரு ராபர்ட் மணிராஜ், மோரிஸ், ஆண்டனி, மார்டின், சார்லஸ் மற்றும் நண்பர்கள் சுகுமாரன் மற்றும் சுகன் செய்திருந்தனர். திட்டுக்குடியில் புலவர் கலியபெருமாள் நூற்றாண்டு விழா மற்றும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் தாரை, தப்பட்டை, பறை இசையுடன் நடைபெற்றது. வருகிற பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக மணிவாசகன் போட்டியிடுகிறார் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பேருந்து நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழ் தேசிய பேரொளி புலவர் கலியபெருமாள் அவரது நூற்றாண்டு விழா மற்றும் கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்னதாக வேட்பாளர் மணிவாசகனுக்கு தாரை, தப்பட்டை, பறை இசை மேளம் முழங்க சிறப்பு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. புலவர் கலியபெருமானின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து வீர வணக்கம் முழக்கம் எழுப்பி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பறை இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இசை கலைஞர்கள் பறை இசை கருவியை சிறப்பாக வாசித்து அசத்தினர். கூட்டத்திற்கு மண்டல பொறுப்பாளர் தமிழ் தலைமை தாங்கினார். மாவட்ட பொறுப்பாளர்கள் ராமகிருஷ்ணன், மாயகிருஷ்ணன், மணிகண்டராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக பேச்சாளர் திருப்பூர் சுடலை கலந்து கொண்டு வேட்பாளரை அறிமுகம் செய்து அவரது வெற்றிக்கு கட்சியினர் அனைவரும் பாடுபட வேண்டும், அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என பொதுமக்களிடம் சிறப்புரையாற்றினார். மேலும் வேட்பாளர் மணிவாசகன் பேசுகையில், வருகிற தேர்தலில் பொதுமக்களின் நல்ல ஆதரவு ஒத்துழைப்புடன் நான் வெற்றி பெற்று பாராளுமன்றம் சென்றால் ஊழலற்ற நிர்வாகம், கல்வி, மருத்துவம், சுகாதாரம் போன்றவற்றில் உள்ள பாகுபாடுகளை அகற்றி அனைவருக்கும் சமமாக கிடைக்க பாடுபடுவேன் என்று தெரிவித்தார். இதில் கட்சி மருத்துவ பாசறை மாவட்ட பொறுப்பாளர் மருத்துவர் பிரபு, தயாநிதி ரவிச்சந்திரன் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒன்றிய நகர நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்த எண்ணெய் ரயிலுக்கு
பயந்தவங்க நாங்க கிடையாது. நீங்க வேணா ஈடி ரெடிலாம் பயப்படுவீங்க. கடமலைகுண்டு கிராமத்தில் தேமுதிக கட்சி சார்பில் நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கடமலைகுண்டு கிராமத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மாற்றுக் கட்சியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் தேமுதிக கட்சியில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது தேமுதிக கடமலைகுண்டு மயிலாடும்பாறை ஒன்றிய செயலாளர் நாகர் தலைமை தாங்கி பேசினார். சிறப்பு விருந்தினர்களாக தேமுதிக மாவட்ட செயலாளர் MN கிருஷ்ணமூர்த்தி, தேனி மாவட்ட தலைவர் மாயி, மாவட்ட பொருளாளர் முகமது ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தேமுதிக கட்சியில் 50க்கும் மேற்பட்டோர் கடமலைகுண்டு, பரமராஜ், கடமலை ராயர் ஆகியோர் தலைமையில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து ஏழை எளியவர்களுக்கு அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதுகுறித்து தேமுதிக மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி பேசுகையில், ஏழை எளியவர்களின் விடிவெள்ளியாக திகழ்ந்தவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த். ஏழை எளியவர்களுக்கு தினம்தோறும் அன்னதானம் வழங்கி சிறப்பித்து வந்தவர். இதேபோன்று இன்று வரையும் அன்னதான நிகழ்ச்சியும் சென்னையில் நடைபெற்று வருகிறது. இது ஏழை எளிய மக்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஒரு மாசற்ற கொள்கை உள்ள கட்சி என்றால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றாலும் மிகையல்ல. எனவே வருகிற பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் தேமுதிக கட்சிக்கு முழு ஆதரவு தாருங்கள். அனைத்து பொதுமக்களுக்கும் அடிப்படை வசதிகளும் செய்து தருவதற்கு நாங்கள் எப்போதும் காத்திருக்கிறோம் என தெரிவித்தார். கழகத்தின் போர்வாள் MN கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தலைமையில் நமது தேசிய இந்த 66வது கேப்டன் இதய தெய்வம் பல்வேறு கேப்டனுக்கு 66வது அவர்களுடைய 66 கடமலை மேலே ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் வேப்பூர் அருகே கழுதூர் கிராமத்தில் 2000 கைம்பெண்களுக்கு NLC CSR நிதியின் மூலம் 2 கோடி ரூபாய் மதிப்பில் தையல் இயந்திரத்தை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் வழங்கினார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் NLC இந்திய லிமிடெட் நிறுவனம் உள்ளது. இந்த நிறுவனத்தில் CSR நிதி கடலூர் மாவட்டத்தில் பயன்படுத்தும் வகையில் திட்டக்குடி தொகுதிக்குட்பட்ட கிராமத்தில் இருக்கும் கைம்பெண்களுக்கு 2000 பேருக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரங்கள் கழுதூர் கிராமத்தில் வெங்கடேஸ்வரா தனியார் கல்லூரியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் NLC சேர்மன் பிரசன்னகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். GMCSR அவர்களை சால்வை வணங்குமாறு ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் தையல் மிஷின்ல தான் உட்கார்ந்து அவங்க தைப்பாங்க. இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு உங்களை எல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது என்னுடைய தங்கை, என்னுடைய அக்கா, என்னுடைய அம்மா. The clearing of many canals and check dams is being constructed at cost of 18 crores. வெங்கடேசன் மேலாளர் இயக்குனர் தி வெங்கடேசன் கல்வி குழுமம் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் அதிமுக சார்பாக திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் திமுக அரசு பதவியேற்ற நாளிலிருந்து சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கேடு அடைந்துள்ளதாகவும் கஞ்சா போதை தலைவிரித்து ஆடுவதை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அதிமுக சார்பாக தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. இதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு தலைமையில் கள்ளக்குறிச்சி நகரத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு ஆர்ப்பாட்டம் திமுக அரசை கண்டித்து நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மோகன், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகுவேல், பாபு, பிரபு மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் ராஜசேகர், மணிராஜ், செண்பகவேல், ஏகாம்பரம், நகர மாவட்ட செயலாளர்கள் துரை, பாபு மற்றும் நகர, ஒன்றியம், கிளை நிர்வாகிகள் என 1000த்திற்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள், ஆட்சி செய்த ஆட்சி என்னுடைய தானே தலைவி புரட்சி அம்மாவர்களும் எங்களுடைய புரட்சி தமிழர் அருமையான திமுக சாபர் சாதிக்கு திமுக தமிழ்நாட்டிலே இதை உற்பத்தி செய்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. சேலத்தில் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கேடு அடைந்துள்ளதற்கும்
தமிழகம் போதைப் பொருட்களின் தலைநகராக மாறி வருவதை கண்டித்தும் சேலம் புறநகர் மாவட்டம் மற்றும் சேலம் மாநகர் மாவட்டம் சார்பில் கோட்டை மைதானம் மாநகராட்சி மைய அலுவலகம் பின்புறம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் கண்டன பேரூரை ஆற்றினார். செம்மலை முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செம்மலை, சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாச்சலம் தலைமையில் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜமுத்து, தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியம், மாநகர் மாவட்ட கழக அவைத்தலைவர் பன்னீர்செல்வம், மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் யாதவமூர்த்தி, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் செல்வராஜு, மாநகர் மாவட்டம் மாணவரணி செயலாளர் சக்திவேல், மாநகர் மாவட்ட துணை செயலாளர் சவுண்டப்பன், மாநகர் மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் ரவிச்சந்திரன், சூரமங்கலம் பகுதி கழக செயலாளர் மாரியப்பன், சூரமங்கலம் பகுதி கழக செயலாளர் பாலு, கொண்டலாம்பட்டி பகுதி கழக செயலாளர் சண்முகம், மாநகர் மாவட்ட கழக பொருளாளர் வெங்கடாச்சலம், மாநகர் மாவட்ட கழக இணை செயலாளர் உமாராஜ், அஸ்தம்பட்டி பகுதி கழக செயலாளர் சரவணன், மாநகர் மாவட்ட மகளிரணி செயலாளர் ஜமுனாராணி, மாணவர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நெத்திமேடு முத்து, அயோத்தியாயப்பட்டினம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜா, இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜராஜ சோழன், அருண்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இளங்கோ நிகழ்ச்சியில் பேசுகையில், தமிழகம் போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருங்கால தலைமுறையினரின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாகவும், போதைப் பொருள் கடத்துவதால் இந்திய அளவில் தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவு ஏற்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும், இருட்டில் இருக்கும் தமிழ்நாடு எடப்பாடி ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் நல்லது நடக்கும் என்றார். நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதில் மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கழக சார்பு அணி நிர்வாகிகள், வார்டு கழக செயலாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், வட்டக்கழக முன்னோடிகள் அனைவரும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். கூடிய கழகத்துடைய அமைப்பு செயலாளர் அன்னையின் பொழுது மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம், மக்கள் நலனை முன்னேறும் ஆர்ப்பாட்டம், மக்களின் பிறப்பது நியாயமா? படிக்க வேண்டிய வயதிலே பாதை மாறலாமா? ஆண்டிப்பட்டியில் இந்தி இளைஞர் முன்னணி அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை கள்ள சந்தையில் அதிகரித்து வருவதாகவும், கஞ்சா, புகையிலை, போதை மாத்திரை உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிகமாக விற்பனையாவதால் மாணவர்கள் போதைக்கு அதிகமாக அடிமையாவதாகவும் குற்றம் சாட்டியும், போதைப் பொருட்கள் விற்பனையை தமிழகத்தில் உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இந்து இளைஞர் முன்னணி அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி சாலையில் உள்ள தெம்பட்டி பிரிவு பகுதியில் மாவட்ட பொறுப்பாளர் மனோஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். இதில் போதைப்பொருள் விற்பனையை தடை செய்ய வேண்டும் என்றும், கள்ளச்சந்தையில் போதைப்பொருள் இறக்குமதி தடுக்கப்பட வேண்டும் என்றும், போதைப் பொருட்களுக்கு மாணவர்கள் அடிமையாவதை தடுக்க உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருந்தனர். விளை நிலங்களுக்கு வீட்டுமனை அமைப்பதற்கு அங்கீகாரம் வழங்கி வருவதாக சமூக ஆர்வலர் சார் ஆட்சியரிடம் மனு அளித்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியில் வீட்டுமனை விற்பனை செய்யும் தொழில் பலர் செய்து வருகின்றனர். மனைகளுக்கு அனுமதி தரும் மனைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் அலுவலகம் விழுப்புரம் மற்றும் கடலூரில் இயங்கி வருகிறது. இந்த அலுவலக அதிகாரிகள் தகுதியில்லாத இடங்களில் மனை பிரிவுகளுக்கு அங்கீகாரம் வழங்கி வருவதாக தெரிகிறது. சுமார் 5 ஆண்டுகளுக்கும் மேல் தரிசாகவும் பயிர் செய்யாத உள்ள இடங்களில்தான் அனுமதி வழங்கலாம் என்ற விதி இருந்தது. ஆனால் இதுபோன்ற அரசு விதிகளை மீறி விளை நிலங்களுக்கு நடுவிலும்
அதிக மின்னழுத்தம் உள்ள இடங்களிலும் அதிகாரிகள் அனுமதி தந்து வருகின்றனர். இது சம்பந்தமாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி தகவல்கள் கேட்டால் சரியான தகவல்களை அளிக்காமல் இந்த அலுவலகத்தில் அதிகாரிகள் மழுப்பலாக தகவல்களை தருகின்றனர். எனவே வீட்டு மனைகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் விழுப்புரம் மற்றும் கடலூரில் உள்ள அலுவலகங்களில் மனைகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டதை ஆய்வு செய்து தகுதியில்லாமல் வழங்கப்பட்ட வீட்டு மனைகளை ரத்து செய்து அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் மலர்தாசன் விருத்தாச்சலம் சார் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். மேலும் இந்த புகார் மனு மீது நடவடிக்கை இல்லை என்றால் நீதிமன்றம் மூலம் வழக்கு தொடர்ந்து சரியான தீர்வு காணப்படும் என்றார். ஆண்டிப்பட்டி ஒன்றிய பகுதிகளில் வளர்ச்சி பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள மரிக்குண்டு ஊராட்சி எம் சுப்லாபுரத்தில் பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று ஊராட்சி ஒன்றிய பொது நிதியிலிருந்து 7 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிழற்குடை அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஆண்டிப்பட்டி ஒன்றிய குழு தலைவர் லோகிராஜன் தலைமை தாங்கினார். ஒன்றிய குழு துணைத் தலைவர் வரதராஜன், ஆணையாளர்கள் ஐயப்பன், திருப்பதி, வாசகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அதனைத் தொடர்ந்து தெப்பம்பட்டி ஊராட்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறைகள் கட்ட 28 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் சீதாலட்சுமி, ஒன்றிய கவுன்சிலர்கள் சுமதி வடிவேல், பவானி பெருமாள், முருகன் மற்றும் மரிக்குண்டு ஊராட்சி மன்ற தலைவர் செல்வமணி மகாலிங்கம், முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர்கள் மரிக்குண்டு செல்வம், வெங்கட் ராமானுஜம், அதிமுக நிர்வாகி கவிராஜன் மற்றும் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 72 மணி நேரத்திற்கு பிறகு மாயமான சிறுமி வாய்க்காலில் சடலமாக மீட்பு. உறவினர்கள், பொதுமக்கள் சாலை மறியல். 6 மாத இழுபறிக்கு பிறகு புதிய அமைச்சராக திருமுருகன் நியமனம். குடியரசுத் தலைவர் ஒப்புதல். மம்தா பானர்ஜியின் உருவப்படத்தை அவமதித்து பாஜக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டம். காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.